We from SNS College of Engineering, Department of CSE. In Innovation Technologies, it comes under Machine Learning. Industrial Technicals, it comes under Finance. What is stock market? Stock market அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் கேன் செல் அண்ட் பை ஷேர்ஸ் எனி டைம். அவங்க வந்து வாங்கிறதோ விற்கிறதோ அந்த ஷேர்ஸை வந்து பண்ணலாம். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஹோல் கம்பெனி. அந்த ஹோல் கம்பெனியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீமில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டாக இருக்கிறது வந்து ஷேர்ஸ். அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். So types of trade, there are two types of trade actually. One on the intraday trading and another one is derivative trading. Intraday trading அப்படின்னா it refers இப்போ வந்து if someone is buying a product trade இது பண்ணுறாங்க அப்படின்னா, மார்னிங் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அது டைம் டியூரேஷன் இருக்கும். மார்னிங் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஈவினிங்குள்ளேயே அவங்க வந்து டெலிவர் பண்ணி அதை வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ரூல்ஸஸ். பட் வேறு டெலிவரி ட்ரேடிங்கில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் அதை நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எதுவும் ஏன் வந்துட்டு டெலிவரி ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் இப்போ வந்துட்டு நீங்கள் காலையில் ப்ராடக்ட் வாங்கி மத்தியானம் நீங்கள் ஈவினிங் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய ரிஸ்க் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால் எது மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவரி ட்ரேடிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இஸ் பேசிக்கலி ஸ்டாக் ட்ரெண்ட் ப்ரெடிக்டர். எங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிகினர் வந்து ட்ரேடிங் கற்றுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து மெயின் பார்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. இதில் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லி அந்த யூசர் டிபெண்ட் தான். யூ ஹேஸ் டு கெயின் நாலேஜ் அபவுட் எப்படி வந்து ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த கம்பெனி மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் ஃபீட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதே டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு தான் வந்து அதை கற்றுக்கிட்டு அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு மெனி டேஸ் ஆர் வீக்ஸ் ஆர் இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதை வந்து ஈஸி பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம வந்துட்டு இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். பேசிக்காக இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ட் பேட்டர்ன்ஸ். ஏன் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இப்போ வந்து பேசிக்காக இதில் வந்து பேசிக்கான சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் கேண்டல் அண்ட் பேரிஷ் கேண்டல். இப்போ செர்டைன் லிமிட்டில் புல்லிஷ் கேண்டல் அண்ட் பேரிஷ் கேண்டல் செர்டைன் பேட்டர்ன்ஸில் வந்துச்சுன்னா அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகும் இல்லை அப் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து மல்டிபிள் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதை வந்து டே பை டே மார்க்கெட்டில் வந்து லைவ் மார்க்கெட் அப்ளை பண்ணி பார்த்து அதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதே மாதிரி இதில் வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. ஃபிபொனாச்சி டூல்ஸு அந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறோம். பேசிக்காக அதில் ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுது, ஏன் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இதே ஃபோக்கஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ். ஏன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் இஸ் அ பிக் கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாக்கை இந்த டைமில் இவ்வளோ ஷேர்ஸை இந்த பர்டிகுலர் வேல்யூ வரும்போது பை பண்ணணும், இல்லை இந்த பர்டிகுலர் வேல்யூ வரும்போது செல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ரூல்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அந்த இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட்டில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நம்ம ப்ரோட்டோடைப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த சார்ட் பேட்டர்ன்ஸை அதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக எங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு வெப்சைட்டால் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட சிம்பிள்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த டைம் லைன் கேட்கும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அந்த எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை கொடுக்குறோமோ அந்த டைமில் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து அது வந்து கொடுத்துரும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டாக அதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த டைமில் என்றைக்கு அந்த ஸ்டாக் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்ன, எண்ட் ஆன ப்ரைஸ் என்ன, அதில் எவ்வளோ ஹையாக போயிருக்கு, எவ்வளோ லோ வேல்யூ வரைக்கும் வந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஆவரேஜாக இதில் வந்து ஒரு 100 டேஸ்க்கு ஆவரேஜ் பண்ணுவோம்.
ஆவரேஜ் பண்ணும்போது அந்த லோ பாயிண்ட்டையோ இல்லை அந்த மேக்ஸிமம் ஹை பாயிண்ட்டோ பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஹையாக தான் போகும், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா லோவாக தான் போகும்னு நம்ம வந்து பிளைண்டாக கூட வந்து ப்ரிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஆப்பிளோட ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி அது வந்து அடுத்தது வந்து ஹையாக போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணி இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஜேர்னலாகவும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்கமிங் டேஸில் மல்டிபிள் ஸ்டாக்ஸுக்கும் வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். தேங்க்யூ.